மறைந்த முதுபெரும் நடிகை சவுகார் ஜானகி நேற்று காலமான நிலையில் தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இன்று காலை 10 மணி முதலே பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் யாரெல்லாம் தற்போது அஞ்சலிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள்? அங்குள்ள கள சூழல் என்னவாக இருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம் பிரியா. இந்த முதுபெரும் நடிகை சவுகார் ஜானகி மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவரது உடல் நேற்று இரவு தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சாண்டாப் சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டு நேற்று இரவு முதல் அவர்களுடைய சமூகத்தின் அடிப்படையில பல்வேறு சம்பிரதாயங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதுமே நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மட்டுமே பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்று காலை 10 மணி முதல் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரைத்துறையினர் பார்வைக்கு வைக்கப்படும் என அவரது குடும்பத்தினர் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில சரியாக 10 மணி அளவில் அவரது உடல் என்பது அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய வீட்டிற்கு முன்பகுதியில பொதுமக்கள் அனைவரும் வந்து சென்று பார்க்கக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த உடல் என்பது தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைப்பதற்கு முன்பதாகவே திரைத்துறையில பிரபலமாக இருக்கக்கூடிய குணச்சித்திர நடிகர்கள் நிழல்கள் ரவி மற்றும் MS பாஸ்கர் ஆகியோர் தனிப்பட்ட முறையில அவருக்கு அந்த மாலை அணிவித்து அஞ்சலியை செலுத்தி சென்றிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர், அதாவது திரைத்துறையினர், பொதுமக்கள் இனிமேல் வர தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறை ஏற்பாடுகளை பொறுத்தவரையில அந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும், அதே போல இரும்பு தடுப்புகள், வீட்டை ஒட்டி இரும்பு தடுப்புகள் அமைத்து ஒரு வழியில் பொதுமக்கள் உள்ளே சென்று மறுவழியில் வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 2 உதவி ஆணையர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைய தினம், நேற்று தினமே முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்துவார் என்கிற அடிப்படையில் போலீசார் பாதுகாப்பு வழங்கியிருந்தனர். இன்று மாலையும் முதலமைச்சர் விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. அதற்கென்ற பிரத்யேகமான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலையே இவரது உடல் பெசன்ட் நகருக்கு எடுத்து செல்லப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்கு அந்த தகனம் என்பது நடைபெற இருப்பதாக உறவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் சற்று நேரத்தில் திரைப்பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தற்போது அவரது உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஊர்வலத்தை பொறுத்தவரையில் அவர்களது மகள்கள், பேத்திகள் என அனைவருமே அமெரிக்காவில் இருந்த நிலையில அவரது உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே அனைவரும் சென்னை வந்திருந்ததால் உறவினர் அனைவருமே ஊரிலிருந்து இப்ப தற்போது சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே வேறு யாரும் உறவினர்கள் வெளியிருந்து வர வேண்டிய தேவையில்லை என்பது அடிப்படையில் இன்று மாலையே அவரது இறுதி ஊர்வலம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.